சுக்கராச்சாரியரே, மரணத்திற்கு வழிவகுத்திட வேண்டாம். மகாதேவா, தங்கள் மீது ஆணையாக நான் கூறினேன் அல்லவா, இதுவரை எவரும் செய்திராத காரியத்தை நான் இன்று செய்து காட்டப் போகிறேன் என்று கூறினேனே, அதை மறந்து விட்டீர்களா? ஆகையால் மகாதேவா, உங்களது எச்சரிக்கையோ அல்லது தாக்குதலோ எவ்விதத்திலும் என்னை தடுக்காது. அவ்வாறெனில் நான் தங்களை சம்ஹாரம் செய்திடுவேன். சுக்கராச்சாரியரே, இறுதியாக கூறுகின்றேன், பிடிவாதம் துறந்திடுங்கள். இல்லையேல் இல்லையேல் என்ன மகாதேவா, என்னை தாங்கள் தாக்குவீர்களா? ஆனால் ஒன்று நினைவிருக்கட்டும், தங்களது சக்தி வாய்ந்த அந்த திரிசூலத்தாலும் இந்த சுக்கராச்சாரியனை ஏதும் செய்ய இயலாது. முடிந்தால் என்னை தாக்குங்கள் மகாதேவா. மகாதேவா, இது நாள் வரை தாங்கள் எவரது செயலுக்கும் தடையாக இருந்ததில்லை. இன்று இருக்கப் போகிறீர்களா? அவ்வாறென்றால் சரி. ஆனால் அசுரர்கள் நாங்கள் உங்களது அனைத்து இடையூறுக்கும் பதிலடி கொடுப்போம். மகாதேவா, திரிசூலத்தை செலுத்துங்கள். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, பிரபஞ்சத்தோரின் நம்பிக்கை. எவர் ஒருவர் தான் துவங்கவிருக்கும் காரியத்திற்கு முன்பு அரஹர மகாதேவா என்று கூறுகிறாரோ அவர் தனது காரியத்தில் வெற்றி பெறுகிறார். ஆகையால் இந்த யாகத்தை அரஹர மகாதேவா என்று கூறிதான் நான் துவங்கப் போகிறேன். அரஹர மகாதேவா என்று கூறியே ஒவ்வொரு ஆகூதியையும் இதில் இடப்போகிறேன். ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா, ஹரஹர மகாதேவா. இறுதியாக எச்சரிக்கை விடுக்கின்றேன் சுக்கராச்சாரியரே, மரண தாண்டவத்தை இக்கணமே நிறுத்திவிடுங்கள். இல்லையேல் தங்களையே நான் முதலில் சம்ஹாரம் செய்வேன். அதேபோல் நானும் இறுதியாக உங்களை வேண்டிக் கேட்கிறேன். திரிசூலத்தை செலுத்துங்கள். ஹரஹர மகாதேவா,
எச்சரிக்கையாயினும் வேண்டுகோளாயினும் நீ பிடிவாதம் துறக்க வேண்டும். இல்லை என்றால் நீ மரணிப்பது என்பது நிச்சயம். நான் எதற்கும் தயார் மகாதேவா. தங்கள் திரிசூலத்தை என் மீது செலுத்துங்கள். மகாதேவா, இது கடினம் என்று நான் அறிவேன். ஆனால் யாகத்தை தடுக்க வேண்டியது மிக அவசியம். ஒரு சிவபக்தனை தங்களால் சம்ஹாரம் செய்ய இயலாது. ஆனால் திரிசூலத்தின் பலத்தைக் கொண்டு அவரை வெகு தூரத்திற்கு அனுப்ப இயலும் அல்லவா? அவ்வாறு செய்தால் அவர் மீண்டு வர பல வருடங்கள் ஆகிவிடும். பல வருடங்களுக்கு பிறகு என்ன நேரும்? இந்த ஆபத்து விலகிவிடுமா? ஆபத்து விலகாது விளைவும் விபரீதமே. ஏனெனில் புரிந்திடும் அக்காரியத்தை தடுப்பது என் பணியாகாது. இழைத்திட்ட அக்காரியத்திற்கு பிறகு அதன் பலன் வழங்குவது என் கடமை. ஆகையால் சுக்கிராச்சாரியருக்கு எடுத்துரைத்திட இயலுமே தவிர அவர் புரிந்திடும் செயலுக்கு நான் இடையூறாக இருக்க இயலாது. தாங்கள் கூறியது சரிதான் மகாதேவா. தாங்கள் சிவன் அல்லவா? ஆதி அந்தமற்றவர், பாரபட்சம் பாராதவர், செயலுக்கான பலனை அளிப்பவர். பிறர் செயலுக்கு இடையூறாக இருக்க மாட்டீர்கள். இதுவே தங்களின் சித்தாந்தம். சித்தாந்தத்தை தாங்கள் கடைபிடிக்காவிடில் வேறு எவர் கடைபிடிப்பார்கள்? ஆகையால் மௌனம் காக்கவும், எங்களது இந்த செயலுக்கும் எங்களது முயற்சிக்கும் எங்களது வெற்றிக்கும் நீங்கள் சாட்சியாக மாறுங்கள். என்னை மன்னியுங்கள் மகாதேவா. இதுநாள் வரை தங்களுடன் விவாதம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் எழுந்ததில்லை. ஆனால் நான் என்ன செய்வது? இன்று அசுரகுரு சுக்கிராச்சாரியனின் கடமை உங்கள் பக்தனின் கடமையை வென்றுவிட்டது. இது கடமை அல்ல, உனது வன்மமே. வன்ம எண்ணத்திற்கு கடமை என்று பெயர் சூட்டாதே சுக்கிராச்சாரியரே. நினைவிருக்கட்டும், நீ புரிந்திட இருக்கும் அக்காரியம் பெரும் தவறானதே, பாவச் செயல். அதன் கர்ம பலன் இந்த ஜென்மத்திலோ அல்லது அடுத்த ஜென்மத்திலோ நிச்சயம் உனை வந்தடையும். அசுரகுரு, இந்த விவாதத்தை விட்டுவிடுங்கள். இந்த யாகத்தை துவக்குங்கள். அசுர வீரர்களே, யாக குண்டத்திற்கு அருகில் வாருங்கள். அனைவரும் தியாகம் செய்வதற்கு தயாராகிவிடுங்கள். அசுரமாதா திதி, முதல் ஆகுதியை நீதான் இட வேண்டும். ஆனால் நினைவிருக்கட்டும், இது மகத்துவமான யாகம். ஆகையால் உனது தியாகமும் மகத்துவமாக இருக்க வேண்டும். நாராயணா, தங்களுக்கும் மகாதேவருக்கும் வேறுபாடு உள்ளது. மகாதேவரால் இவர்களை தடுக்க இயலாது. ஆனால் தங்களால் இவர்களை தடுக்க இயலுமே. ஜகத் ரட்சகனாக தாங்கள்தான் இருக்கிறீர்கள். பிரபஞ்சத்திற்கு ஏற்படவிருக்கும் இந்த ஆபத்தை தடுத்து நிறுத்துவது தங்கள் கடமை. சுக்கிராச்சாரியாரை தடுத்து நிறுத்துங்கள் நாராயணா. பிரபஞ்சத்தை பேரழிவிலிருந்து காப்பாற்றுங்கள்.
துரித கதியில் ஏதேனும் செய்யுங்கள். அசுரமாதா, வரலாற்றில் அனைவரும் உனது தியாகத்தை நினைவில் கொள்ளும் வகையில் ஏதேனும் ஒரு பொருளை இக்கணம் தியாகம் செய்துவிடு. நிச்சயமாக குருதேவா. நான் அளிக்கவிருக்கும் இந்த ஆகுதியை இவ்வையகம் நினைவில் கொள்ளும். இன்று முதல் தங்களது குலத்தில் எந்த ஒரு குழந்தையும் பிறக்கவே பிறக்காது. உனக்கு பிள்ளை பேறு வழங்குவதற்கு நான் அன்றும் தயாராக இருக்கவில்லை, இக்கணமும் தயாராக இல்லை. ஆதிசக்தியின் வடிவமான மீனாட்சியின் சாபத்திற்கு பிறகும் கூட எனக்கு நம்பிக்கை இருந்தது. என்னை மணந்த என் சுவாமி மகரிஷி காசிபர் விரும்பினால் இந்த சாபத்திற்கு தீர்வு காண முடியும் என்று, குழந்தை பேறு பெற முடியும் என்று. ஆனால் அவர் அவ்வாறு செய்யவில்லை. இனி எனது கருவில் இருந்து ஒரு அசுர மைந்தன் பிறப்பதற்கு வாய்ப்பில்லை. இந்த கருவறையை கொண்டு என்ன செய்வது? ஆகையால் நான் அசுர மாதா திதி இன்று இந்த யாக குண்டத்தில் எனது கருவறையை ஆகுதியாக விடுகிறேன். கருவறையை ஆகுதியாக விடுகிறேன். கருவறையை ஆகுதியாக விடுகிறேன். நான் இடவிருக்கும் ஆகுதியை இது நாள் வரை இந்த வையகத்தில் உள்ள எந்த பெண்ணும் செய்திருக்க மாட்டாள். இன்று இந்த யாக குண்டத்தில் இருந்து யார் உதயமானாலும் அது எனது கருவறையில் இருந்து உண்டானதாகும். ஹர ஹர மகாதேவா! அசுரமாதா திதி, அவ்வாறு செய்யாதீர்கள். இது நாள் வரை அசுர குலத்தவர் சிவன் மீது நன்மதிப்பை கொண்டிருந்தீர்கள். இத்தவறு இழைத்து அசுர குலம் என் மீது கொண்டிருந்த மதிப்பை அவமதிக்காதீர்கள். தவறிழைக்க வேண்டாம். என்னை தடுக்காதீர்கள் மகாதேவா. இன்று இந்த வையகமே அசுரர்களின் முடிவையும் அசுர குருவின் பிடிவாதத்தையும் காணும். அசுரர்களுக்கும் சிவனுக்குமான விரோதத்தை காணும். என்னை தடுக்காதீர்கள். நான் அசுர மாதா திதி நடந்து கொண்டிருக்கும் வேள்வியில் முதல் ஆகுதியாக எனது கருவறையை இடப் போகிறேன். ஹர ஹர மகாதேவா! அசுரமாதா, நீ இன்று செய்திருக்கும் இந்த தியாகத்திற்கு அசுரகுரு சுக்கிராச்சாரியன் உன்னை தலை வணங்கி வாழ்த்துகிறேன். அசுர குலத்தின் எதிர்காலம் உனது தியாகத்தின் காரணத்தால்
ஒரு புதிய எல்லையை எட்டப் போகிறது. அதை எவரும் மறக்க மாட்டார்கள். எனது அசுர வீரர்களே, அடுத்த அசுர குருவின் தியாகம், அதாவது எனது தியாகம். ஆகையால் நான் எனது இந்த திவ்ய அஸ்திரத்தை இந்த யாக குண்டத்தில் இடப் போகிறேன். சக்தி வாய்ந்த இந்த அஸ்திரம் என்றும் என்னை பாதுகாக்க உதவியாக இருந்திருக்கிறது. இது எனது பாதுகாப்பு கவசமாகும். ஆனால் அசுர குலத்தின் எதிர்காலத்திற்காக நான் இதை ஆகுதியிடப் போகிறேன். தேவராஜா, இக்கணம் அதர்மம் தர்மத்தை கடந்து வெகு தூரம் சென்று விட்டது. ஆகையால் நாம் அனைவரும் இணைந்து இந்த யாகத்தை தடுக்க வேண்டும். இப்பொழுதே தாங்கள் மாறி பொழியுங்கள். யாகத்தில் எரியும் இந்த அக்னி தானாகவே அணைய வேண்டும். அவ்வாறே நாராயணா. குருதேவா, தேவர்கள் நம் யாகத்திற்கு எதிராக சதித்திட்டம் தீட்ட முடிவெடுத்து விட்டார்கள். ஆனால் நாம் இதில் தோற்கக்கூடாது. இந்த யாகம் நிற்கக்கூடாது. மகாதேவா, இந்த யாகத்தின் பாதுகாப்பு இயற்கையின் பொறுப்பு என்றால் நான் செலுத்தும் இந்த பானம் தேவேந்திரனின் பானத்தை முறியடித்து விடும். அசுர வீரர்களே, இன்று சூழ்நிலை மிகவும் மோசமாக மாறினாலும் சரி, இந்த யாகத்தின் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு. அசுரமாதா, மரணமடைந்த நம் அசுர வீரர்களின் அஸ்தியை உடனடியாக யாகத்தில் கலந்துவிடு. அஸ்திகளை கொண்டு வாருங்கள். தவறிழைக்க வேண்டாம் சுக்கராச்சாரியரே.
நாராயணா, சுக்ராச்சாரியார் என் தாக்குதலை தடுத்து நிறுத்துகிறார். இவ்வாறே தொடர்ந்தால் அவருடைய யாகம் வெற்றி பெற்றுவிடும். தேவேந்திரா, சுக்கிரன் மீது எனக்கு மரியாதை உள்ளது. ஆனால் அதற்காக என் கடமையை தவற இயலாது. நேரம் வந்துவிட்டது. நாம் அனைவரும் இணைந்து இந்த யாகத்தை தடுக்க வேண்டும். நம் அனைவரின் சக்தியை ஒன்றிணைத்து விரோதியின் சக்தியை முற்றிலும் பலவீனமாக்க வேண்டும். வீரர்களே, நாம் அனைவரும் உயிருடன் இருந்து செய்ய இயலாததை இன்று நாம் உயிரை துறந்து சாதிக்கப் போகிறோம். முன்னேறி வந்து உங்கள் உயிரை தியாகம் செய்யுங்கள். இந்த யாகத்தில் அனைவரும் உங்கள் உயிரை ஆகுதியிடுங்கள். ஏனென்றால் உங்களது இந்த தியாகத்தில்தான் அசுரகுலத்தின் பிரகாசமான எதிர்காலம் அடங்கி இருக்கிறது. உங்கள் அனைவர் தியாகத்தையும் அசுர குலம் என்றும் நினைவில் கொள்ளும். ஹர ஹர மகாதேவா என்று கூறியபடி உள்ளே இறங்குங்கள். அப்பொழுதுதான் உங்கள் ஆகூதிக்கு பலன் கிடைக்கும். ஹர ஹர மகாதேவா, 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 ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா. அசுரகுரு, அங்கு பாருங்கள். தேவர்கள் அனைவரும் ஆயுதங்கள் ஏந்தி நிற்கிறார்கள். அசுர வீரர்களே, யுத்தத்தின் அக்னியில் எவரும் இறங்க வேண்டாம். அனைவரும் இறங்க வேண்டியது இங்கு எரியும் யாக அக்னியில்தான். ஹரஹர மகாதேவா என்று கூறியபடி யாக குண்டத்திற்குள் இறங்குங்கள். விரோதிகளை நான் பார்த்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவரின் தாக்குதலையும் எதிர்க்க நான் தயாராக உள்ளேன். ஆனால் உங்களின் தாக்குதல் எதுவும் இந்த யாகத்தை நெருங்க விடாமல் தடுப்பேன். இது நான் எடுக்கும் சபதம். இந்த யாகத்தை நாங்கள் நிறுத்துவோம். நிச்சயம் நிறுத்துவோம் சுக்ரா. ஏனெனில் தாங்கள் தனியாக உள்ளீர்கள். ஆனால் நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்திருக்கிறோம். அசுரகுரு தனியாக இருக்கிறார் என்று யார் கூறியது? அவருக்கு உதவியாக நாங்கள் இருக்கிறோம். உங்கள் அனைவரையும் நாங்கள் எதிர்ப்போம். அனைவரும் ஒன்றாக இணைந்தாலும் எங்களுடைய படையை எதிர்த்து உங்களால் ஏதும் செய்ய இயலாது. எண்ணிக்கையில் நாங்கள் குறைவுதான். ஆனால் என்னிடம் உள்ள வரம் எனக்கு துணையாக இருக்கும். நாராயணா, உங்கள் எவருக்கும் தெரியாது. ஆனால் எனது தந்தை பிரஜாபதி தக்ஷன் எனக்கு ஒரு வரம் அளித்தார். அந்த வரத்தின்படி தேவர்கள் அல்ல, மும்மூர்த்தியர்களாலும் அசுரர்களான எங்களை தோற்கடிக்க இயலாது என்று கூறினார். இன்று என் தந்தை எனக்கு அளித்த வரத்தை நான் பயன்படுத்துவேன். இன்று நாங்கள் வெற்றி பெறப் போகிறோம். இந்த யாகம் நிச்சயம் முழுமை பெறும்.
யுத்தத்தை துவங்குங்கள். மகாதேவனாக இருந்தும் கூட நிகழவிருக்கும் அதர்மத்தை தடுக்காவிடில் சிவனாக நான் இருப்பதில் எப்பலனும் இல்லை. இது தொடருமாயின் பின்பு சிவனானவன் அண்ட சராசரத்தையுமே துறந்திடுவான். சதா சிவனே, என் முன்வாருங்கள். தங்களிடத்தில் உருவாகிய நாம் உங்கள் வசமே ஐக்கியமாகிவிட வேண்டும். என் முன் வாருங்கள் சதா சிவனே. மகாதேவா, சற்று பொறுமையாக இருங்கள். பொறுமை கொண்டிருப்பதெவ்வாறு? நிகழும் யாகத்தில் ஓர் அன்னையானவள் தன் கருவையே தியாகம் செய்திருக்கிறாள். ஓர் குருவானவர் தன்னை காக்கும் அஸ்திரத்தையே தியாகம் செய்திருக்கிறார். அசுரர்கள் தங்கள் உயிரையே தியாகம் செய்கின்றனர். இதை போன்ற ஒரு யாகத்தினை மும்மூர்த்திகளாக விளங்கும் எங்களாலும் தடுக்க இயலவில்லை. ஒரு வரத்தின் பலம் காரணமாக இன்று அசுரர்கள் வெற்றி அடைகிறார்கள். சற்று சிந்தியுங்கள் தேவி பார்வதி. ஆபத்தாக விளங்கும் இந்த யாகத்தின் காரணமாகவே மிக பெரும் பேரழிவொன்று காத்து நிற்கின்றது. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. விளைவு எதுவாயினும் சரி மகாதேவா, ஆனால் இது நம் பொறுமைக்கான பரீட்சை. நாம் இல்லையேல் பிரபஞ்சத்தை பராமரிப்பது யார்? நான் எவ்வாறு பொறுமை காப்பது? எவ்வாறு சாத்தியம்? சிவநாமத்தை துதித்தபடியே அசுரர்கள் தங்கள் தேகத்தை தியாகம் செய்கின்றார்கள். பிரபஞ்சத்தின் சிவனாகிய நானும் செய்வதறியாது நிற்கிறேன். ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. அசுரர்கள் தங்கள் தேகத்தை தியாகம் செய்வதற்கு சாட்சியாக நிற்கிறேன். இச்சமயம் நான் பொறுமை கொண்டிருப்பது எவ்வாறு தேவி பார்வதி? ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. ஹர ஹர மகாதேவா, ஹர ஹர மகாதேவா. நாராயணா, நால்வரும் நமது சேனைக்கு எதிராக எவ்வாறு தாக்குப்பிடிக்கிறார்கள்? நம்மால் ஏன் இவர்களை தோற்கடிக்க முடியவில்லை? ஏனென்றால் இன்று தர்மம் அல்ல, அசுரமாதா திதிக்கு அவர்கள் தந்தை அளித்த வரத்தின் பலம் வெல்கிறது. ஆகையால் தான் நம் சக்திகள் அவர்களை எவ்விதத்திலும் பலவீனப்படுத்தவில்லை. அசுரர்கள் யாவரும் யாகத்தில் தன் தேகத்தை தியாகம் செய்து விட்டார்கள்.
அசுரமாதா, இந்த சிரிப்பு சத்தம் எங்கிருந்து வருகிறது? என்னையே தள்ளிவிட்டாயா? நான் யார் என்று காண்பிக்கிறேன். என்ன நடக்கிறது இந்திரதேவா? மானிடர்கள், விலங்குகள் எதற்காக மோதிக்கொள்கிறார்கள்? சந்திரதேவா, எனக்கும் ஏதும் விளங்கவில்லை. யார் அது? அவன் வருவதற்கு முன்பே புவியில் உள்ள அனைவரும் ஒருவருடன் ஒருவர் மோதிக்கொள்கிறார்கள். மானிடர்கள் மட்டுமல்ல, விலங்குகளும் அவ்வாறுதான் செயல்படுகின்றன. உண்மையில் அவன் யார்? இது எவர் வருகைக்கான அடையாளம்? இந்த பிரம்மாண்ட உருவம் எவருடையது? சுயநலம், சுயநலம். இன்று அசுர குரு மற்றும் அசுர மாதாவின்
காத்திருப்பு முடிவிற்கு வந்தது. அசுரர்களின் தியாகம், அவர்களது ஆகூதி முழு பலனையும் பெற்றது. இவர்களது தியாகத்தால் உதயமானவன் இவன். இவன் இப்பிரபஞ்சத்தின் வரைபடத்தையே மாற்றப் போகிறான். பிரபஞ்சத்தின் தோற்றத்தை மாற்றப் போகிறான். தர்மம், நியாயம், நீதி, சத்தியம் அனைத்தையும் இவன் அழித்து விடுவான். வையகத்தில் உள்ளோரே, வரவேற்க தயாராகுங்கள் சுயநலத்தை, சுயநலத்தை. சுயநலமா? ஆம் தேவி, சுயநலமே. ஏனெனில் இந்த உணர்வானது புவியில் ஜீவராசிகளை தவறான மார்க்கத்தில் அழைத்துச் சென்று அவர்களை பாவம் புரியச் செய்திடும், அதர்மம் இழைக்கத் தூண்டும். மிக கடினமான மனம் கொண்டவராயினும் அன்பாக பக்தி கொண்டு எடுத்துரைப்பது எளிது. ஆனால் எவர் மனதில் சுயநலம் என்ற எண்ணம் புகுந்து விட்டதோ அவர் மன எண்ணங்களை மாற்றுவது எளிதல்ல. ஏனென்றால் சுயநலம் என்ற இந்த குணம் ஒரு மானிடனின் மனதில் இருந்து பரோபகாரம், கருணை, தன்னலமற்ற அன்பு என்று அனைத்தையும் அழித்து விடுகிறது. இந்த சுயநலத்தின் காரணமாக இந்த சமூகம், பிரபஞ்சத்தில் இருக்கும் மானிட இனம் வாழும் வாழ்க்கையின் மெய்யான அர்த்தத்தை மறக்கின்றது. இது நாள் வரை எந்த உறவானது அன்பு கொண்டே உருவாகிறதோ, வாழ்விற்கு வழிகாட்டுகின்றதோ, இனி சுயநலமே அதை வழிநடத்தும். சுயநல எண்ணம் கொண்ட ஒருவர் அவ்வகையிலான ஓர் சமூகத்தை உருவாக்க நேரிடும். அது போன்றே அச்சமூகமானது அழிவதற்கும் அவன் காரணமாவான். உன்னதமான இந்த வாழ்க்கையினை அழிவின் பாதைக்கு சுயநல எண்ணங்களே கொண்டு செல்லும். இதுவே சுயநலத்தின் தத்துவம். அது ஒரு நபர் சிவத்துவத்திலிருந்து பிரிந்து செல்ல காரணமாகிறது. சிவத்துவத்தின் தீர்வு சுயநல எண்ணங்கள் தான். இக்கணம் அந்த அஸ்திரமானது சுக்கிராச்சாரியரின் கரத்தில் உள்ளது. இனி இவ்வையகம் சுயநலத்தை எவ்வாறு எதிர்கொள்ளப் போகிறது என்று யாவரும் பொறுத்திருந்தே கண்டிட வேண்டும். அசுரமாதா, இந்த சுயநலத்தை ஆயுதமாக்கி சிவத்துவத்தை எதிர்ப்போம். சுயநலத்தின் உதவியுடன் நாம் வையகத்தையே வெல்வோம். சுயநலமே, உன்னை வரவேற்கிறோம் சிவனின் இந்த பிரபஞ்சத்திற்கு. அன்பு மிக அழகானது, எளிதானது அல்ல. ஆனந்தத்தின் அறுசுவையினையும் உணர்த்திடும், துயரங்களின் சாகரத்திலும் மூழ்க வைக்கும். பேரன்பினை கொண்டவர்கள் அதிர்ஷ்டசாலியாக அடையாளம் காணப்படுவர். அன்பு கொண்டவரின் மனம் தூயதாயின் கபடமேதும் இல்லாவிடில், தூய்மையான மெய்யன்பு கொண்டிருந்தால் பின்பு அவ்வகை பேரன்பே என்றும் ஜெயம் கொண்டிருக்கும். ஆனால் அவர் மனதில் சிறிதும் கபடம் உண்டானால், தீய எண்ணம் கொண்டால், பின்பு அவ்வன்பு ஜெயம் கொண்டிருப்பது சாத்தியமல்ல. நினைவிருக்கட்டும், மனதினில் என்றும் நல்ல எண்ணங்களோடு அன்பு கொண்டிருங்கள். அவ்வகையில் அமைந்தால் அன்பையே பெற்றிடுவீர்கள்.